டீம் ஒர்க். போன வீடியோவில் இந்த போயமோட ஒவ்வொரு லைனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன் மொத்தமாக. தைரியமாகவும் திறமையாகவும் இருக்கிறது நல்லது தான். எண்ணப்படுற நட்சத்திரமாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு பயத்தோட ஒரு த்ரில்லோடு செய்கிற ஒரு தனி செயல் வந்துட்டு உங்களை மனிதன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம விளாடுற விளாட்டில் ஒரு கை இல்லை. ஸோ ஒரு பெரிய ஸ்கீம், ஒரு பெரிய திட்டத்தோடு தான் விளாடணும். நம்ம ஒரு டீமோடு எப்படி இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த உலகத்தில் நீங்கள் எண்ணப்படுவீங்க. அதுதான் உங்களோட பாராட்ட ஒழிக்கும். உங்களை கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புகழை வச்சு உங்களை தனிமைப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் தனியாக செய்யாமல் உங்கள் ரன்னிங் மேட்டோட, உங்கள் பார்ட்னர் இல்லைன்னா கம்பேனியனோட சேர்ந்து செய்யணும். இல்லைன்னா நீங்கள் எப்போயுமே கேமை வின் பண்ண முடியாது. செல்ஃபிஷ் ட்ரீமோடு இருக்கிற மேனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபோட ஒர்க்கை என்றைக்குமே முடிக்க முடியாது. ஒரு போர் நடக்குதுன்னா அதில் வின் பண்ணணும் லாஸ் பண்ணணும் டீமோட ஸ்பிரிட்டுனால தான். நம்ம தனியாக செய்யணும், நம்ம திறமையை காட்டணும், நமக்கு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கூட இருக்க சக மனிதர்கள் டீம்னா 2-3 பேர் இருப்போம். அதில் யாருக்காச்சும் நம்பிக்கை இல்லாமல் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஸ்கோர் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வரதுக்கும் அது உதவியாக. ஒரு கேம் முடியும் போது நமக்காக விளையாடுறதை மறந்துட்டு நம்ம டீமுக்காக விளையாடணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.